மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர் சீரீஸ் MCQ வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி ரிலேட்டடாக MCQ வடிவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினை பார்த்துடலாம். நம்மளுக்கு 2A பொறுத்தளவில் ஒரு சப்ஜெக்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஜாகிரஃபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் இன் அக்டோபர் அண்ட் எண்ட்ஸ் இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆவரேஜ் ரெயின்ஃபால் இஸ் 44.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழில் பாருங்கள், வடகிழக்கு பருவமழை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அக்டோபரில் தொடங்கி டிசம்பரில் முடிவடைகிறது. இதோட சராசரி அளவு பார்த்தீங்கன்னா 42.2 சென்டிமீட்டர். இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எது தொடர்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் நமக்கு பருவமழைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். மழைப்பொழிவு இல்லை பருவமழைகள் அந்த மாதிரி இருக்கும். அதில் நமக்கு மெயினான இந்தியாவை பொறுத்தளவில் 2 விதமான பருவமழைகள் இருக்கும். ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று மழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த வடகிழக்கு பருவமழை தான் அதிக மழைப்பொழிவை தருது. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்தளவில் இந்திய லெவலில் அதுதான் அதிக மழைப்பொழிவை தருது. ஸோ அந்த வகையில் தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை பொறுத்தளவில் இவங்க கொடுத்தபடி வடகிழக்குக்கான மந்த்தை கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு கொஸ்டினாக வைக்கிறது என்னென்னா, தென்மேற்கு அந்த பருவமழை எந்தெந்த மாதங்களில் பெய்யுது அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்து இதோட சராசரி அளவு 42.2 சென்டிமீட்டர். ஏன் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு தர்றதுனால இதோட அந்த அளவை கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க கொஸ்டினில் கேட்குறது அந்த மெஷர்மெண்ட் சரியாக தான் இருக்கும். ஸோ இரண்டுமே சரிதான். நமக்கு எக்ஸாம்ஸ்லேயுமே இந்த மாதிரி தான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது சரியான மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி மியூசியம் அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் வில் பி செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, தமிழ்நாடு பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்கப்படும்? டைரக்டாக கேள்வி இருக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் அமையப்பட இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் எப்படின்னா, சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க, அது பின்னாட்களில் அது நடத்தி முடிக்கப்படும். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம். எதுக்கு? பல்லுயிர்கானது. பல்லுயிர் தொடர்பாக நம்மளுக்கு நிறைய கேள்விகள், பல்லுயிர் அந்த பாதுகாப்பு சட்டம், பல்லுயிர் பாதுகாப்பு மையம் இந்த மாதிரி கேட்டுட்டு வருவாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் இந்த அருங்காட்சியகம் அமைய இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் காடுகள் மற்றும் மரங்களின் கீழ் எவ்வளவு சதவீத பகுதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஏரியாஸ் அண்டர் த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.17 அப்படிங்கிற புள்ளி வரும். டேட்டாஸ் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயத்தை கதையாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மைண்டில் இருக்கும். ஆனால் டேட்டா அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு மறக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள். அந்த மாதிரி வரும்போது இந்த இயரு நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது இந்தியாவோட அந்த மரங்கள் மற்றும் காடுகளோட அந்த பகுதிகளோட சதவிகிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாடு எவ்வளோ இது இருந்தால் அது செழிப்போட இருக்கும் அப்படின்னா, இந்த 33% மேலே காடுகள் இருக்கும்போது தான் அந்த நாடு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாடுல இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 33% மேலே காடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தர்மபுரி சொல்லுவாங்க. தர்மபுரி இந்த அளவுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இந்த அளவு வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த அளவை விட இது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துருவோம். த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்தியாவோட நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ NH 44 அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி NH 7 இருந்திருக்கும். ஸோ இப்போ NH 44 இருக்கு. நான் உங்களுக்கு வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதில் என்ன கேட்டிருக்காங்க? நீளமான தேசிய நெடுஞ்சாலைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நீளமானன்னு பார்க்கும்போது குறைஞ்சதும் பார்க்கணுங்களே. ஸோ அது என்னங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுமே நம்ம கேள்வியாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ நம்மளும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், தெரியாதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த வகையில் நீளமான தேசிய நெடுஞ்சாலை இது இந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா போக்குவரத்து, ஜாகிரபியில் போக்குவரத்து அப்படிங்கிறது முக்கியமான டாபிக். ஸோ அந்த வகையில் இந்த இந்தியாவோட நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா NH 44 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இனாகிரேஷன் விச் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன தமிழில் பாருங்க, ஓம்காரேஸ்வரர் மிதக்கும் சோலார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம்.
இந்த சோலார் ப்ராஜெக்ட். சோலாரை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து இந்த எரிசக்தி, அதாவது மரபு சாரா அப்படின்னு 2 விதமாக இருக்கும். புதுப்பிக்கத்தக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதுப்பிக்கத்தக்கன்னு பார்க்கும்போது அதில் சோலார் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது போக விண்டுமே நம்மளுக்கு வந்து வருது. இப்போ சமீபத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி இந்த சோலார் மற்றும் விண்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓம்காரேஸ்வரர் மிதக்கும் சோலார் சமீபத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேசில் தான். ஸோ விண்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு வந்து சிறப்பிடம் பெற்றது. சோலார்லேயுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ அந்த வகையில் சோலார் ரிலேட்டடாக நமக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சோலார் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒன்று ஸ்கீம்ஸு இல்லைனா அது சம்மந்தமான ஒரு டேட்டா கண்டிப்பாக வந்துடும். ஸோ சோலார் பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எந்த மாநிலத்தில் ஏற்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா சிக்கிமில். என்னன்னு பாருங்கள், ஃபிஷர்ஸ் கிளஸ்டர் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஸ்டேட்டை பொறுத்தளவில் முக்கியமாக இருக்குது சிக்கிம். அடுத்தது பாருங்கள், சிக்கிம்க்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட சேரும்போது அந்த அக்ரிமெண்ட் போட்டு சேர்ந்ததுனால சிக்கிமை பொறுத்தளவில் அவங்க வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டு. த ஃபர்ஸ்ட் இயர் டு பிரீச் த குளோபல் வார்மிங் லிமிட் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. புவி வெப்பமயமாதல் வரம்பை மீறிய முதல் ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024. இந்த புவி வெப்பமயமாதல் சமீபத்தில் நடக்கிற இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக குளோபல் வார்மிங் சம்மந்தமாலாம் நிறைய கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த வகையில் அந்த கான்ஃபரன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த புவி வெப்பமயமாதல் இது வெப்பமயமாகும் போது என்ன ஆகும்னா பனிமலைகள்லாம் உருவி கடல் மட்டத்தோட உயரம் இதாகும். அதனால் நிறைய வந்து காலமாற்ற சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால இதை வந்து கணக்கிட்டு வராங்க. அந்த வகையில் பாருங்கள், அந்த புவி வெப்பமயமாதல் வரம்பை மீறின முதல் ஆண்டு வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னா 2024 தான். ஸோ அந்த ஆண்டை வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. குளோபல் வார்மிங் முக்கியமான டாபிக். அடுத்து பின்வரும் எந்த அமைப்பு அதன் 150வது ஆண்டினை கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஹிஸ்ட்ரியிலுமே நிறைய வந்துச்சு. அதாவது 100வது ஆண்டு 150வது ஆண்டு இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் கீழே இருக்கிற எந்த அமைப்பு வந்து அதோட 150வது ஆண்டை வந்து கொண்டாடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ வானிலை சம்மந்தமாக சொல்லப்படுற அந்த நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா தனது 150வது ஆண்டினை வந்து கொண்டாடுது. வானிலைன்னு பார்க்கும்போது, அதாவது நம்ம ஜாகிரபின்னு பார்க்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த நிறுவனத்தை பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தர கொஸ்டின் என்னன்னா, அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட வருஷம் தெரிஞ்சால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 8. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. நிலத்தடி நீரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுரேனியத்தின் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. த ஆக்செப்டட் லெவல் யுரேனியம் இன் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 BPP. அந்த அளவு தான் நிலத்தடி நீரில் யுரேனியத்தோட அளவை இது பண்ணணுமா. அதுக்கு மேலே இது பண்ணோன்னா அது வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதுதான் 30 அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த மவுண்டைன் பாஸ் தட் கனெக்ட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் இணைக்கும் மலைப்பாதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சோனாமார்க் அப்படிங்கிற இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் இணைக்கும் மலைப்பாதை. நமக்கு நல்லா தெரியும், ஆர்டிகல் 370 வந்து ரீசெண்டில் தூக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த லடாக்கும் ஜம்மு காஷ்மீரும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. பின்னால் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் வச்சு அங்கே முதல்வரையும் தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த நிலைமையில் இந்த 2 இதையும் இணைக்கும் விதமாக ஒரு மலைப்பாதை இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த சோனாமார்க் அப்படிங்கிறது. நம்ம இந்தியா மேப்பை பொறுத்தளவில் ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கும். இந்தியாவோட முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா நம்ம பாகிஸ்தான் வந்து நம்மள்கிட்ட இதுனா வரைக்குமே அதுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 2 ஸ்டேட்டும் இணைக்கும் விதமாக இருக்கிறது தான் இந்த சோனாமார்க் அப்படிங்கிற பகுதி. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவின் பயணிகள் கார் விற்பனை அதிகரிப்புக்கு பின்வரும் காரணிகள் எது காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசஞ்சர் கார் வந்து சேல்ஸில் அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம், நகரமயமாக்கல், பல பரிமாண வறுமை குறைப்பு அப்படிங்கிறது. இந்த 3 ஃபேக்டரும் இருக்கிறதுனால தான் இந்த கார்களோட விற்பனை. நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க, அன்றாடம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, நிறைய கார்ஸ் வந்து பெருகிட்டு வருது. அந்த வகையில் இந்த 3 ஃபேக்டர் தான் அதுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து கார் மேலே அதிக நாட்டம் கொண்டு இருப்பாங்க. அது போக நகரமய மக்கள்னா இன்றைக்கி நிலைமையில் வில்லேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்குது. ஒரு காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வில்லேஜஸில் ஃபெசிலிட்டி இல்லாததுனால தானே நம்ம நகரத்தை நோக்கி போனோம். ஸோ இந்த வகையில் இப்போ வில்லேஜஸ்லேயே ஃபெசிலிட்டி கிடைக்கும் போது அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த நகரமயமான சூழல் கிடைக்கிது. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து பல பரிமாண வறுமை குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டைமென்ஷனல் அந்த பாவர்ட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து கார்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க.
ஸோ ஆல் ஆர் கரெக்ட், அனைத்தும் சரி அப்படிங்கிறத விடை. அடுத்து பாருங்க, அகோனிபோரா அரிசி எந்த மாநிலத்தில் பயிரிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகோனிபோரா அரிசி எங்கே பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில். அரிசி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு முக்கிய உணவு. அரிசி, கோதுமை இது ரெண்டுமே இந்தியாவோட ஒரு முக்கிய உணவு. அந்த வகையில் இந்த வகை அரிசி, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வகை அரிசி இருக்கும், அது போக இந்த வகை அரிசி அகோனி போரா அப்படிங்கிற அரிசி வந்து எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். அங்கே தான் வந்து அதிகமாக பயிரிடப்படுது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் தாய்வழி இறப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெட்டர்னல் மாரலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 45.5 அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்தளவில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அதில் சிறப்பிடம் பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த 1000 தாய்மார்கள் அந்த குழந்தை பெக்கிறதுல இவ்வளோ இறப்பு விகிதம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவும் நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்தியாவோட அந்த புள்ளி விவரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 13. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷனல் கேர்ள் சைல்டு டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனவரி 24. தினங்களை பொறுத்தளவில் தினங்கள் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தினமுமே ஒரு மெசேஜை சொல்ல வரும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும், ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த வகையில் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளை கல்வியை ஊக்குவிக்கும் விதமாகவும், அவங்க நிறைய விஷயங்களில் விழிப்புணர்வு அடையும், அவங்க பாதுகாப்பை ஏற்படுத்தும் நோக்கமாகவும் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் வருடம் வந்து கொண்டாடப்பட்டு வருது ஜனவரி 24. அடுத்து பாருங்க, குப்தேஸ்வர் வன பல்லுயிர் பாரம்பரிய தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ், குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா மாநிலத்தில் தான். ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த பேரில் அமைஞ்சிருக்கு. பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கும், அதில் இந்த பேரில் உள்ள இந்த இது வந்து ஒடிசாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், காலநிலை மாற்றத்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் நேபாளத்தில் மறைந்து போகும் பனிப்பாறை எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளேசியர் இன் நேபாள் ப்ராஜெக்ட் வானிஷ் பை 2040 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இறந்த பனிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, டெட் கிளேசியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாலா பனிப்பாறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது என்ன ஆகுது, காலநிலை மாற்றத்தால் இப்போ தான் பார்த்தோம் குளோபல் வார்மிங்லாம் என்ன ஆகும், அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டத்தோட உயரம் வந்து கூடும். ஸோ அந்த வகையில் கால மாற்றத்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் நேபாளத்தில் மறைந்து போகும் பனிப்பாறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த யாலா பனிப்பாறை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததை பாருங்க, விச் ஸ்டேட் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது சரியான விடை. 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று 2ஆம் இடத்துல வைக்கிறாங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து எத்தனை பொருட்களுக்கு பெற்று முதலிடம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை டைப் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 17. அடுத்ததை பாருங்க, கென்யாவிலிருந்து வரும் 20 சிறுத்தைகள் எங்கு தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 cheetahs from Kenya will be quarantined at அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் தான் குவாரண்டைன் பண்ணப்படுறது. ஸோ இது வந்து நமக்கு வழக்கமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால நம்ம நாட்டு தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அங்கே சில ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக இந்த புலிகள் சிறுத்தைகளை வந்து பெற்றுட்டு வருவாங்க. அந்த வகையில் அந்த வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அனிமல்ஸ் வந்து எந்தெந்த சரணாலயங்களை பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ அது காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் தான் இந்த 20 சிறுத்தைகள் வந்து குவாரண்டைன் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பாருங்கள், விச் 2 இந்தியன் சிட்டிஸ், அதாவது உலகளாவிய ஈரநில நகரங்கள் வலையமைப்பின் பட்டியலில் எந்த 2 நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த 2 நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தூர் மற்றும் உதய்பூர். இந்தூர் நமக்கு நல்லா தெரியும், மத்திய பிரதேசில் உள்ள ஒரு சிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆண்டுக்கு மேலே கிளீன் சிட்டி அப்படிங்கிற அவார்டை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது போக உதய்பூர், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈரநில நகரங்கள், உலகளாவிய ஈரநில நகரங்கள் வலையமைப்பு பட்டியலில் இந்த 2 நகரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் த மோஸ்ட் டைம் இன் ஸ்பேஸ் வாக்கிங் ஃபார் உமன் ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ். சமீபத்தில் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு
1 வீக் அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் போயிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 250 நாட்களுக்கு மேலே அங்கே தங்கியிருக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவங்க போயிருந்த அந்த இது வந்து பழுதானதுனால அவங்கள திருப்பி ரெக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற ஒரு சாதனையும் இவங்க படைச்சிருக்காங்க. யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ். இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாருங்கள், வெட்லேண்ட்ஸ் டே. வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே இன் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக ஈரநில தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆமாம், சில டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும். நமக்கு ப்ரீவியஸ்லேயும் நிறைய கேட்டிருக்காங்க. எல்லா ப்ரீவியஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சமீபத்துலலாம் 2-3 கேட்குறாங்க. ஒரே எக்ஸாம்லேயே 2-3 டேஸ்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. தினங்களோட முக்கியத்துவத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ February 2 தான் இந்த உலக ஈரநில தினம் அப்படிங்கிறது, வெட்லேண்ட்ஸ் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ராமநாதபுரத்தில் உள்ள சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் ஆகியவற்று ராம்சர் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சக்கரக்கோட்டை அண்டு தீர்த்தங்கால். ராமநாதபுரம் has been designed the Ramsar sites. தமிழ்நாடு has highest number of Ramsar sites in India அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த புவிசார் குறியீடில் இப்போ தான் பார்த்தோம் 2வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். அப்போ நான் உங்களுக்கு வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது? தற்போது நிலைமையில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 22. ஸோ இதன்படி இது ரெண்டுமே சரிதான், சரிங்களா? ராமநாதபுரத்தில் உள்ள சக்கரக்கோட்டை, அந்த தீர்த்தங்கள், இதை கூட கேட்கலாம். இந்த 2 சிட்டியும் கொடுத்துட்டு இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட், இந்த கதை எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதோட அந்த வடிவங்கள் தான் வேறு வேறு விதமாக இருக்கும். அதனால் ஒரு டைம் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே அதை எந்தெந்த வகையிலலாம் கேள்வி கேட்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருங்க. ஸோ அப்போ இப்போ இவங்க கேட்டிருக்கப்படி இது 2 சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நம்பர் முக்கியம், இந்த 2 ஏரியா முக்கியம், இந்த மாவட்டம் முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து பிரித்து படிச்சிருங்க. அடுத்தது கேள்வி 23. which of the following given option is not true with respect to the location thus wetlands சொல்லியிருக்காங்க. ஈரநில இருப்பிடம் தொடர்பான கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மை அல்ல அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உண்மை நினச்சிட்டு சில கொஸ்டினை வந்து கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், அந்த ராம்சார் சைட்ஸில் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி தேர்த்தங்கல் பறவை சரணாலயம் தமிழ்நாடு தான். இது போக உத்வா ஏரி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம். இந்த கெட்சியோ பால்ரி சறுப்பு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மணிப்பூர்னு கொடுத்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரியான விடை தெரிஞ்சால் கமெண்ட்டில் டைப் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான இடம் தான். கேள்வி எண் 23. இந்த கெட்சியோ பால்ரி சதுப்பு நிலம் இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதான் மெயின், எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், கேள்வி 24. விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் உள்ளன? இப்போ தான், அதாவது நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாடு ஹையஸ்ட்டு 20, சரிங்களா? ஆனால் இப்போ இவங்க கேட்டிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம். ரீசெண்டாக பார்த்து இந்த 2மே ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. இது சக்கரக்கோட்டையும் தேர்த்தங்கல் அப்படிங்கிறதும் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததை பாருங்கள், சூரிய ஒளி மின்னாற்றல் உற்பத்தியில் முதல் 4 மாநிலங்களை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்லையுமே இதை மாதிரி ஃபார்மேட்டில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூரிய ஒளி மின் உற்பத்தி நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். சோலார் சம்மந்தமாக நிறைய ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் எந்தெந்த ஸ்டேட் வந்து அதில் முதலிடம் பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப் 4ல் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், 2வது குஜராத், 3வது கர்நாடகா, 4வது தமிழ்நாடு அப்படிங்கிறது முக்கியமான டேட்டா. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஏன் ராஜஸ்தானில் அப்படின்னா ராஜஸ்தான் ஃபுல்லாகவே பாலைவனம் தான், அங்கே வெயில் தான் அதிகமாக இருக்கும், அங்கே வேறு தொழில்கள் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் அங்கே சோலார் பேனலை இது பண்ணுறதுக்கு அது சரியான இடமா இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல குஜராத் இருக்குது, அடுத்து கர்நாடகா மின்னியல் தலைநகரம், அதுக்கு அடுத்தாப்புல 4th பிளேஸில் தமிழ்நாடு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இண்டெக்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி எத்தனாவது இடம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு இதில் வந்து இந்தியா வந்து 4வது இடம் அப்படின்னா அப்போ டாப் 3ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் டாப் ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்குன்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில்
தமிழ்நாடு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் தமிழ்நாடு இந்த மின் உற்பத்தி சூரிய ஒளி மின் உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்காங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி 3 பேர் யாரெல்லாம் இருக்கா, அட்லீஸ்ட் இந்த நம்பர் 1ல யார் இருக்கா அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்க, சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற குனேரியின் உள்நாட்டு சதுப்பு நில காடுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. இன்லேண்ட் மேங்க்ரோவ் ஆஃப் குனேரி ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. எங்கன்னா குனேரி அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்கு. குனேரி குஜராத். சதுப்பு நில காடுகள் சம்மந்தமாக இருக்குது. இந்த வெட்லைன்ஸ்லாம் சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். உலகளாவிய ஃபயர் பவர் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா பொசிஷன் இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ 4வது இடத்துல இருக்காங்க, ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், சூழல் மன்றங்களின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூழல் மன்றம், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஈகோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலநிலை கல்வியை வழங்குதல் தான் இந்த சூழல் மன்றங்களோட நோக்கம். சூழல் மன்றங்கள், இம்பேக்ட் கிளைமேட் எஜுகேஷன், காலநிலை பற்றிய கல்வியை வழங்குறது தான் இந்த சூழல் மன்றங்கள்னாலே நமக்கு தெரியும். நிறைய ஒன்று அந்த கலை சம்மந்தமாக இருக்கும், இல்லை கல்வி கற்கிறது சம்மந்தமாக இருக்கும். ஸோ சூழல் மன்றங்கள் அப்படின்னா அந்த சூழல் பற்றின கல்வியை புகுட்டுறது தான் அந்த சூழல் மன்றங்களோட நோக்கமாக இருக்குது. காலநிலை மாற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம். இந்தியாஸ் பிளேஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் மோஸ்ட் அஃபெக்டட் இன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. எத்தனாவதுன்னா 7வது இடத்துல இருக்காங்க. காலநிலை மாற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் பட்டியலில் இந்தியா வந்து, காலநிலை மாற்றம்னா அதுதான் நம்மளோட இந்த கார்பன் இது பண்ணுறது, அதனால் அந்த காலநிலை மாற்றம் அடையும். ஸோ குளோபல் வார்மிங் தான் மெயின். அடுத்ததாக பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி அடைய இந்தியா இலக்கு வைத்துள்ளது. அடுத்ததாக பாருங்கள், 2033ஆம் ஆண்டுக்குள் 5 சிறிய அணு உலைகளை உருவாக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் 100 ஜிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி பை 2047. இந்தியா எய்ம்ஸ் டு டெவலப் 5 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் பை 2033 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த இலக்கு வச்சிருக்க இந்த அளவு எவ்வளவு, இந்த இயர், இது ரெண்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து அணுசக்தி இலக்கு அடையுது. ஸோ அந்த 2047 நமக்கு நல்லா தெரியும், இந்தியா மத்திய அரசு வந்து வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அதில் இதுவும் இடம்பெற்றிருக்கு, இந்த 100 ஜிகாவாட் அப்படிங்கிறதும் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2 அணுமின் நிலையங்கள் இருக்குது, ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று வந்து கூடங்குளம். அடுத்ததாக பாருங்கள், தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. நேஷ்னல் டிவார்மிங் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 தான் இந்த தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து அனுசரிக்கப்படுது. டேஸ் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட், டேஸை பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக பொட்டாஸ் வளங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் பொட்டாஸ் ரிசோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான், இந்த குஜராத், இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது சம்மந்தமாக கெமிக்கல் சம்மந்தமாக நிறைய இருக்கும். ஸோ அந்த வகையில் எங்கே பொட்டாஸ் அதிகமாக இருக்குன்னா ராஜஸ்தான்லாம். நிறைய படங்கள்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் நிறைய காட்டுவாங்க. அடுத்து பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் அணுசக்தி அடைய இந்தியா இலக்கு வைத்துள்ளது. நம்ம நார்மலாக பார்த்தது தான், நான் அப்போதே சொன்ன மாதிரி தான், கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் கேள்விகள் வடிவங்களில் மாறும். ஸோ அந்த வகையில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நியூக்ளியர் எனர்ஜி பை 2047 டார்கெட்டட் பை பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட் அப்படிங்கிறது. அடுத்ததை பாருங்கள், காலநிலை ஆபத்து குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ரேங்க்ஸ் இன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th. நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரும். ஸோ அந்த வகையில் இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்காங்க. காலநிலை ஆபத்து குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை என்னன்னா 6வது. அடுத்ததை பாருங்கள், உலகின் அனைத்து காடுகளையும் விட அதிக கார்பனை எந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் எக்கோசிஸ்டம் ஹோல்ட் மோர் கார்பன் தென் ஆல் த வேர்ல்டு ஃபாரஸ்ட் கம்பைன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் லேண்ட் அப்படிங்கிற இடம் தான் வந்து அதிக கார்பன்னாலே பிரச்சனை தான் நம்மளுக்கு. கார்பன் அதிகமாக வெளியே போகிறதுனால தானே இந்த குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ அது வந்து எந்த சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து வச்சிருக்கு அப்படின்னா இந்த பீட் லேண்ட் அப்படிங்கிற ஏரியா தான் வச்சுருக்காங்க. ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீசைலம் டேம் டனல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா தான். இந்த ஆறுகள் நம்மளுக்கு வந்து ஜாகிரபியில் ஆறுகள் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆறுகளை சார்ந்து உள்ள பாசன பகுதிகளுக்கு தேவையானது இந்த டேம் தான். ஸோ டேம்
இருக்கிறதுனால தான் நம்ம நீரை தேக்க வச்சு அதன் மூலமாக நம்ம பல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த முடியுது. அதனால் இந்த அணைகள் சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அணை ப்ளஸ் சுரங்கப்பாதை, ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அந்த அணைன்னு கேட்டாலும் தெலுங்கானா தான், அந்த சுரங்கப்பாதைன்னு கேட்டாலும் தெலுங்கானா தான். அடுத்து பாருங்கள், மனித வனவிலங்கு மோதலுக்கு பின்வரும் காரணிகள் எது பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வறண்ட வானிலை, வாழ்விடம் துண்டாக பிரித்தல், வனவிலங்கு இடையே மக்கள் தொகை ஏற்றம் அப்படிங்கிறது. வறண்ட வானிலை நிலவுறதுனால இப்போ வந்து மழை பெஞ்சாதானே பார்த்தீங்கன்னா அங்கே காடுகள்லாம் தண்ணி இருக்கும். அங்கே காடில் தண்ணி இல்லைனாலோ, அங்கே பயிர்கள் இல்லைனாலோ அதுங்க நம்ம குடியிருப்பு பகுதிகளுக்கு தான் வரும், நீரை தேடி வரும். அப்படி அடுத்ததை பார்த்தீங்கன்னா வாழ்விடம் துண்டாக பிரிதல்னா ரெண்டுமே பிரியுது, மனிதர்களுக்கு தனியாக அந்த இதுக்கு தனியாக பிரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளுக்கு இடையே மக்கள் தொகை ஏற்றம். நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியாக்குள்ளே போய் நிறைய குடியிருப்புகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காடுகளில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெசார்ட் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் யானைலாம் பார்த்தீங்கன்னா அதுகளோட வழித்தடத்தில் தான் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுகளோட வழித்தடத்தில் போய் நம்ம வீட்டை கட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 ஃபேக்டரும் தான் பார்த்தீங்கன்னா அந்த மனித வனவிலங்கு மோதலுக்கு காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலிவ்டு ரிட்லி ஆமைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமைகள் முக்கியமானது. அந்த கடல் இதை பொறுத்தளவில் ஆமைகள் ஒரு முக்கியமானது. அதில் எந்தெந்த வகை ஆமை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆலிவ்டு ரிட்லீவ் ஆமைகள் எங்கே இருக்குன்னா ஒடிசா அப்படிங்கிறது. லேதர்பேக் ஆமைகள் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் இருக்குது. பச்சை ஆமைகள் லட்சத்தீவுகள் இருக்குது. இது தொடர்பாக கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கச்சத்தீவுன்னு ஒன்றை பற்றி நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கச்சத்தீவு அப்படிங்கிறதே, அந்த கட்ச் அப்படிங்கிற பேரே ஆமைகளை குறிக்கும் விதமாக தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தீவுகளில் அந்த ஆமைகளோட இது எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி இது பாருங்களேன், எல்லாமே கடலோர பகுதி தான். இங்கே தான் அந்த ஆமைகள்லாம் அது இருக்குது. அதே மாதிரி தான் அந்த கச்சத்தீவுலையும் ஆமைகளோட இது இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் கட்ச் அப்படிங்கிறதே ஆமை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் அனைத்தும் கரெக்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆப்ஷன், ஆப்ஷன் டி. அடுத்ததை பாருங்கள், எந்த மாநிலத்தில் பிஆர்ஓ திட்டத்தளத்தில் பனிச்சரிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்ஓ ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் இந்த பிஆர்ஓ திட்டத்தளத்தில் பனிச்சரிவு ஏற்படுகிறது. இது நமக்கு உத்தரகாண்ட் பார்த்துருப்பீங்க, அந்த வேர்ல்டுலேயே உயரமான அந்த பகுதியெலாம் இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ஓ திட்டத்தளத்தில் பனிச்சரிவு ஏற்படுதான். ரீசெண்டாக இந்த பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கும். அதனால் இந்த லொக்கேஷனை நம்மளுக்கு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான எந்த நாடு சுற்றறிக்கையை நகர கூட்டணியை C3 தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் கண்ட்ரி லான்ச்டு த சிட்டிஸ் கோலிஷன் ஃபார் சர்க்குலரிட்டி C3 டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை இந்தியா தான் தொடங்கியிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு விஷயத்தை இந்தியா முன்மாதிரியாக பண்ணாங்கன்னா அது கேள்வியாக கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக எந்த நாடு சுற்றறிக்கைக்கான நகர்ப்புற கூட்டணி, அந்த நகர கூட்டணி அப்படிங்கிறது தான் C3 சர்க்குலரிட்டி அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க இந்தியா. அடுத்ததாக பாருங்கள், சமீபத்திய மதிப்பீட்டின்படி இந்தியாவில் கங்கை டால்ஃபின்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த நம்பர் ஆஃப் கங்காட்டிக் டால்ஃபின்ஸ் இன் இந்தியா பெர் த லேட்டஸ்ட் எஸ்டிமேஷன் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6327 அப்படிங்கிறது சரியான விடை. சமீபத்தில் இந்த கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க, ஒரு இதுக்குமே நடத்துவாங்க, குறிப்பிட்ட இயர்ஸில் நடத்துவாங்க. அந்த வகையில் சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6327 கங்கா டால்ஃபின்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தேசிய நமக்கு நீர்வாழ் உயிரினமாக இருக்குது. அந்த வகையில் இதை கேட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான கங்கை டால்ஃபின்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் சமீபத்தில் திறக்கப்பட்ட வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வான்ட்ரா அப்படிங்கிறது. இனாகரேட்டட் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ அண்ட் ரிஹாபிலிட்டி கன்வர்சேஷன் அண்ட் சென்டர் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வனவிலங்குகளுக்கான மீட்பு மறுவாழ்வு பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வான்ட்ரா அப்படிங்கிறது. அடுத்து, இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கங்கை டால்ஃபின்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் அதிகமான கங்கை டால்ஃபின்கள். அந்த கங்கை ரிவர் வரதை பார்த்துருப்பீங்க, அதிகமாக இந்த உத்தரப்பிரதேச பகுதியை கடந்து தான் வரும். அந்த வகையில் இந்த கங்கை டால்ஃபின்களோட எண்ணிக்கையுமே அங்கே தான் அதிகமாக இருக்குது, உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக பாருங்கள்,
பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ப்ராஜெக்ட் டால்ஃபின் ஆகஸ்ட் 15, 2020 அன்று தொடங்கப்பட்டது. முதல் முறையாக நடத்தப்பட்ட நதிகள் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6327 டால்ஃபின்கள் உள்ளன. ப்ராஜெக்ட் டால்ஃபின் கணக்கெடுப்புக்கு விஞ்ஞானிகள் காட்சி மற்றும் ஒலி ஆய்வுகளின் கலவையை பயன்படுத்தினர். மூணுமே சரிதான். ஆகஸ்ட் 15, 2020 அன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இப்போ தான் பார்த்தோம் 6327 சரியாக தான் இருக்குது. இந்த கணக்கெடுப்பில் காட்சி மற்றும் ஒலி இந்த சவுண்டெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுவாங்க. சப்மரீன்லாம் இந்த சவுண்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்தும் சரி. அடுத்ததாக பாருங்கள், சுய உதவி குழு அடையாள அட்டைகளின் நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள இது வராது. என்னென்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா இந்தியாவின் 58வது புலிகள் காக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான புலிகள் காப்பகங்களை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசமாகும். மூணுமே சரிதான். மூணுலேயுமே டேட்டா இருக்குது. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நமக்கு ஸ்டாட்டிக் டேட்டா தான். ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது, நமக்கு ப்ரீவியஸ் இயர்லையுமே கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா இந்தியாவோட 58வது தேசிய புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதிக எண்ணிக்கையிலான புலிகள் காப்பகம் உள்ள மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம். ஸோ இந்த 3 டேட்டாவும் முக்கியமானது. மூணுமே கரெக்டு தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், வெப்பமண்டல சூறாவளி ஆல்ஃப்ரெட் எந்த நாட்டை பாதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரோபிக்கல் சைக்ளோன் ஆல்ஃப்ரெட் அஃபெக்டட் வீச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியா. நமக்கு சூறாவளி அப்புறம் இந்த புயல்கள் இதெல்லாம் பற்றி பேரை கேட்பாங்க. அது எந்த நாடு பேர் வச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரோபிக்கல் சைக்ளோன் ஆல்ஃப்ரெட்டுங்கிற பேரில் எந்த நாடை பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பாதிச்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், ஐக்யூ ஏர் அறிக்கையின் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உலக அளவில் மாசுபட்ட காற்றில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மேகாலயாவில் உள்ள பைர்னிஹாட் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம். புதுடில்லி மிகவும் மாசுபட்ட தலைநகரமும் கருதப்படுகிறது. ஸோ அந்த ஐக்யூ ஏர்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க வருடம் அந்த மாதிரி வரும். ஸோ அதில் தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்காங்க. மாசுபட்ட காற்று பொல்யூஷனில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்காங்க. மேகாலயாவில் உள்ள பர்னிகாட் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் புதுடில்லி மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக செயல்படுது. அடுத்ததாக பாருங்கள், பின்னொரு கூற்றுகளை கவனிங்கள். மிஷன் அம்ரித் சரோவர் 2022 தொடங்கப்பட்டது. நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 குளங்களை புத்துயிர் பெறுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமான திட்டம். அம்ரித் சரோவர் அப்படின்னு சொல்லி 2022 தொடங்கியிருக்காங்க. இது வந்து 75 குளங்கள். ஒரு மக்களுக்கு தேவையானதில் முக்கியமானது நீர். ஸோ அந்த நீரை எந்தெந்த வகையிலலாம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நதிகளோட பெயர்களெல்லாம் வந்து சிறப்பாக இது பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த 77 குளங்களை வந்து புத்துயிர் பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. எப்போன்னா 1983. இந்த மாதிரி இயர்லாம் வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்தியா லெவலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இருந்த தலைவர்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு பிரதமர் அவர்களோட பேரை வச்சுக்கலாம். இது பாருங்கள், தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தமிழ்நாட்டில் தான் இயற்றிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1983. இந்த டைமில் யார் சிஎம்மாக இருந்திருப்பா அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அவங்களோட காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 ஆரம்பித்து 88 வரைக்குமே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், அருங்காட்சியகங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. நொய்யல் அருங்காட்சியகம், நாவாய் அருங்காட்சியகம், பூனாரை சரணாலயம், செமிகண்டக்டர் பூங்கா எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நொய்யல் அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம், பூனாரை சரணாலயம் தனுஷ்கோடி, செமிகண்டக்டர் பூங்கா சூலூர் பல்லடம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்தும் சரிதான். எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. சமீபத்தில் பொருணை அருங்காட்சியகம் எங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 50. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு விவசாய பட்ஜெட் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள்.
1000 விவசாயிகளின் நலனுக்காக சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட்டுகள் நிறுவப்படும். சிறு குறு மற்றும் SC ST விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு மானியம் 60% வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விவசாய பட்ஜெட்டு நமக்கு நல்லா தெரியும். 2021 தற்போதைய அரசு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விவசாய பட்ஜெட்டுன்னு ஒன்று தனியாக இது பண்ணாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வந்துருச்சு. அந்த வகையில் அது சம்மந்தமான ஒரு 2 கூற்றை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்க. 1000 விவசாயிகளின் நலனுக்காக சூரிய சக்தியில் இயங்கும். நான் முன்னாடி கொஸ்டின்ல தான் சொன்னேன். சூரிய சக்திக்கு வந்து தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் 1000 விவசாயிகளின் நலனுக்காக சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட்டுகள் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க. சிறு குறு மற்றும் SC ST விவசாயிகளுக்கு 70% மானியத்திலும் அடுத்து மற்றவர்களுக்கு மானியம் 60% வரையும் அந்த நம்பர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் அந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட ஒரு டேட்டா. உங்களுக்கு வைக்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விவசாய பட்ஜெட் வந்து எந்த வருஷத்துலேருந்து நம்ம அரசு வந்து அறிவிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கேள்வி 51. அடுத்ததாக பாருங்கள். வரகு முல்லை அடுத்து புளி கரும்பு கருமுருங்கை எல்லாம் எங்கெங்கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வரகு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நல்லூர், முல்லை பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், புளி வந்து நத்தம் அப்படிங்கிற பகுதி, கரும்பு வந்து ஆயக்குடி, கருமுருங்கை கப்பல்பட்டி அப்படிங்கிற ஊர். ஸோ அரிசியாக தான் பொருத்தியிருக்காங்க. 1 2 3 4 5 அப்படிங்கிறது சரியான விடை. வரகு முல்லை புளி கரும்பு கருமுருங்கை இதெல்லாம் எந்தெந்த ஊரில் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்ததை பாருங்கள். தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முந்திரி உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்தில் உள்ளது. முந்திரி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு முந்திரி வாரியம் 10 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரீசெண்டாக உள்ள வேளாண் பட்ஜெட்டில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முந்திரி உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்காங்க. முந்திரி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இந்த உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உற்பத்திங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணுறது, ஏற்றுமதிங்கிறது பக்கத்து மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து கூட நம்ம ஏற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கூட நம்ம இங்கே ஏற்றுமதி பண்ணலாம். அப்போ ஏற்றுமதின்னு பார்க்கும்போது 2வது இடத்துல இருக்கும். அடுத்து முந்திரி வாரியம் வந்து 10 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் முந்திரி வாரியம் மஞ்சள் வாரியம்லாம் இந்திய லெவலில் அமைச்சாங்க. அந்த வகையில் முந்திரி வாரியம் வந்து நம்மளுக்கு 10 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத வேளாண் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். திருவாரூர் மாவட்டம் 2142 ஹெக்டேர் பரப்பளவில் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதியை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்கள் புரோசோபிஸ் ஜூலோஸ்ப்ரோ என்ற ஆக்கிரமிப்பு இனத்தில் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் 2142 ஹெக்டேர் பரப்பளவில் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதியை கொண்டுள்ளது. சதுப்பு நிலங்கள் வெட்லேண்ட்ஸ். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்கள் புரோசோசோபிஸ் அடுத்து ஜூலி ஃப்ளோரோ அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு இனத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. ஸோ இது ரெண்டுமே சரிதான். இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த இனத்தை பார்த்துக்கோங்க. இதால் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டும் சரி. அடுத்தது பாருங்கள். தமிழ்நாட்டின் சதுப்பு நில காடுகளுக்கான நீல கார்பன் கண்காணிப்பு அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம். இந்த அமைப்பால் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சதுப்பு நில காடுகளுக்கான நீல கார்பன் கண்காணிப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சதுப்பு நில காடுகளுக்கான நீல கார்பன் அறிக்கை. சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ப்ளூ கார்பன் மானிட்டரிங் ஃபார் மாங்க்ரோவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாங்க்ரோவ்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த அறிக்கையை வந்து யார் வெளியிடுறா அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உலக நீர் தினம். உலக நீர் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 22 உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டுக்கான உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் பனிப்பாறை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினமும் முக்கியமானது, அதற்கான கருப்பொருளும் முக்கியமானது. ஒரு வருடமுமே ஒரு தினத்துக்கு ஒரு கருப்பொருளை வெளியிடுறாங்க. அந்த வகையில் 2025க்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னா பனிப்பாறை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பனிப்பாறை பாதுகாப்பு சொல்கிறாங்க? அந்த உலக வெப்பமயமாதல் மூலமாக பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயருது. ஸோ அதனால் பனிப்பாறையை பாதுகாக்கணும். அதன் மூலமாகவும் நம்மளுக்கு நீர் தேவை பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உலக நீர் தினம் பாருங்கள், மார்ச் 22.
அடுத்து இந்தியாவில் பயிரிட அனுமதிக்கப்பட்ட ஒரே மரபணு மாற்றப்பட்ட வயல் பயிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபீல்டு கிராப் அலவுடு பி கல்டிவேட்டட் இன் இந்தியாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா பிடி காட்டன் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த பிடி காட்டன் தான் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட மரபணு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரே வயல் பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிடி காட்டன். அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில பேரிடர் நிறுவனம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். மோஸ்ட்லி நமக்கு எல்லா நிறுவனங்களுமே சென்னையில் இருக்கும். ஒரு சில இது வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்கும். அதை மட்டும் முக்கியமாக படிச்சுக்கலாம். இந்த வகையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை சென்னையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலக வானிலை தினம் மெட்ரலாஜிக்கல் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23. அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சமீபத்தில் பார்த்தா 150வது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டேவும் கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். உலக நாடுகளிடையே பிரேசில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது. இந்தியாவிற்குள் வடகிழக்கு மாநிலங்கள் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் பிரேசிலில் தான் இந்த அமேசான் காடு இருக்குது. அமேசான் காடு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் நுரையீரல் அப்படின்னு நுரையீரல் பகுதினா அந்த சுவாசிக்கிறதுக்கு அதிகமாக அங்கேருந்து தான் காற்று வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே காடுகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னவோ அங்கே வந்து காட்டை அதிகமாக அழிச்சிட்டு வராங்க. அப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான காடு அழிவு எங்கே ஏற்படுது அப்படின்னா பிரேசிலில் தான். இந்தியாவை பொறுத்தளவில் வடகிழக்கு மாநிலங்களில் காடுகளோட பரப்பளவு அதிகமாக குறைந்து வருது. என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே காட்டுத்தீ ஏற்படும், இல்லை மனிதர்களே வந்து தங்களோட பயன்பாடுகளுக்காக இந்த மரங்களை வெட்டி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. அதனால் இங்கே ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கே அமையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் மிஷினரி பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் தான். கான்பூர் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இந்த கான்பூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஐடியில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பிடம் பெற்று வருவாங்க. அந்த வகையில் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா அது வந்து இந்த கான்பூரில் தான் வந்து அமைய இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு கேள்வி. இந்த கான்பூர் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 62. அடுத்து, வெள்ள அபாய குறைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மைக்கான பங்களிப்புக்காக ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. who is awarded the Stockholm Water Prize for his contribution to flood risk reduction and water resource management அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட பேர் பாருங்க, குண்டர் ஃப்ளோச்சல் அப்படிங்கிறவருக்கு இந்த வெள்ள அபாய குறைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மைக்கான பங்களிப்புக்காக ஸ்டாக்ஹோம் அவங்களோட வாட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஹோம் நீர் அவார்டு. நெக்ஸ்ட் பாருங்க, காசம்பட்டி வீரக்கோவில் புனித தோப்பு தமிழ்நாட்டில் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும். அனைத்துமே சரிதான். இது ரிலேட்டடாக என்னென்னு பார்க்கணும்னா, இந்த சட்டம் முக்கியமானது. இந்த உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய சின்னங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த சட்டத்தின்படி தான் வந்திருக்கும். அதேமாரி இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்படுறதும் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலமாக தான் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அறிவிக்கப்படுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காசம்பட்டி வீரக்கோவில் புனித தோப்பு தமிழ்நாடு ஒரு பாரம்பரிய தலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அறிவிக்கப்பட்ட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். உங்களுக்கான கேள்வி 64 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம். இங்கே வந்து 2வது கொடுத்துட்டாங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் வைக்கிறது, முதல் பாரம்பரிய பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 64. அடுத்ததாக பாருங்கள், காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் பின்வரும் எந்த காப்பு காடுகளுக்கு அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் மலை காப்பு காடு. காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இஸ் லொக்கேட்டட் நியர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா அழகர் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்க, ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் காலநிலை முன்முயற்சிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு எந்த அரசுடன் கைகோர்த்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டு லான்ச் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஈரோடு அண்ட் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து தான். இங்கிலாந்தோட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த காலநிலை முன்முயற்சிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு வந்து கையொப்பம் விட்டுருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், எந்த சட்டத்தின் கீழ் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்டர் விச் ஆக்ட்
பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முக்கியமானது உலக உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 அப்படிங்கிறது. இது யார் இருக்கும்போது வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது இந்த சட்டத்தை இயற்றியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்கள், வனச்சட்டம், அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அடுத்து சுற்றுப்புற சட்டம், எல்லாமே முக்கியமானது. ஸோ அந்த வகையில் இது வரிசையில் இதுவும் ஒரு முக்கியமான சட்டம், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 அப்படிங்கிறது. அடுத்ததை பாருங்கள், நிலநடுக்கம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தை பாதித்த நிலநடுக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அளவு என்னென்னா 7.7. நமக்கு ஒன்று இருக்கும், அந்த எர்த்குயிக்னு பார்த்துட்டாலே ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த ரிக்டர் அளவுகோல் பார்த்தீங்கன்னா ஒரு இது 0 to 10 வரைக்கும் இருக்கும். இன்னொன்று அந்த ரிக்டர் அப்படிங்கிறதே அவரோட பேர், அந்த ரிக்டர் அளவுகோல் அந்த நிலநடுக்கத்தை அளக்குற அந்த கருவியை கண்டுபிடிச்சவரோட பேர் தான் இந்த ரிக்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுகள் 10 அல்லது 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் 6க்கு மேலே போகும்போது, அந்த அளவு 6க்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் சேதமும் சரி உயிரிழப்பும் சரி அதிகமாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6க்கு மேலேயே அதிகமாகுது அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 பேருக்கு. அப்போது இங்கே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிலநடுக்கத்தோட அளவை நம்மளுக்கு கேள்வி வச்சுருக்காங்க. மியான்மர் தாய்லாந்தை பாதித்த அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.7. நமக்கு லாஸ்ட்டாக 2004 சுனாமி வந்திருக்கும். அந்த டைமில் பூகம்பம் வரும்போது 9க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், விலங்குகள் மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனிமல் ரெஸ்கியூ ட்ரீட்மெண்ட் அண்டு விஷன் சென்டர் வில் பி செட் அப் த விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் விலங்கு மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் கோயம்புத்தூர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ளன? நம்ம பார்த்தோம் என்னென்னா, இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, தமிழ்நாடு செகண்ட் இருக்காங்க. சரியா? அந்த வகையில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் ஃபஸ்ட்டு. தஞ்சாவூர் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனை பொருட்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69. நான் உங்களுக்கு வைக்கிற கொஸ்டின் என்னென்னா, தஞ்சாவூர் எத்தனை பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 70. அடுத்ததாக பாருங்கள், கச்சத்தீவு எங்கே அமைந்துள்ளது? கச்சத்தீவு பார்த்தீங்க அப்படின்னா பால்க்ஸ் ஜலசந்தி. கச்சத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்க்ஸ் ஜலசந்தி. ஆமைகளை பற்றி பார்க்கும்போது சொன்னேன், கச்சத்தீவு அப்படிங்கிறது விவாத பொருளாக போயிட்டுருக்கு. அதை ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கும்போது இந்த கட்சி அப்படிங்கிறது எதை குறிக்கும் விதமாக சொல்கிறாங்கன்னா ஆமைகளை குறிக்கும் விதமாக சொல்கிறாங்க. அங்கே ஆமைகள் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை இனப்பெருக்கத்துக்காக அந்த ஆமைகள் அங்கே தங்கி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பால்க் நீர்ச்சந்தியில் தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இருந்திருக்கும், அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மியான்மர் பூகம்பம் சாங்காய் பிளவு பகுதியில் ஸ்ட்ரைக் ஸ்லீப் பிளவு எனப்படும் ஒரு வகை பால் பாட்டால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மியான்மர் வழியாக சாங்காய் பிளவு மேற்கில் இந்திய தட்கும் கிழக்கில் யுரேசிய தட்கும் இடையே டெக்டோனிக் தட்டு எல்லையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியான்மர் பூகம்பம் இப்போ தான் பார்த்தோம் 7.7 அளவில், சாரி அது தாய்லாந்து. மியான்மர் மற்றும் தாய்லாந்து கரெக்டு தான். இதை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்வி இருக்குது. இதில் நிலநடுக்கத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. அதில் எதனால் அந்த நிலநடுக்கம் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மியான்மர் பூகம்பம் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் பிளவு பகுதியில் ஸ்ட்ரைக் ஸ்லீப் பிளவு எனப்படும் ஒரு வகை பால் பாட்டால் ஏற்பட்டது. மியான்மர் வழியாக ஷாங்காய் பிளவு மேற்கில் இந்திய தட்டுக்கும், அந்த பிளேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய தட்டுக்கும் யுரேசிய தட்டுக்கும் இடையே டெக்டோனிக் தட்டு எல்லையில் குறிக்கிறது. ஸோ ரெண்டுமே சரிதான். ஒரு பூகம்பம், அந்த பூகம்பத்தை வச்சு அதோட அளவு என்ன, அது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட விளைவுகளை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு நெகட்டிவாக போயிடும் அப்படிங்கிறதுனால அதோட விளைவுகள்னால் அது எவ்வளோ பேர் இறந்தாங்க அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அது எவ்வளோ அளவில் அந்த பாதிப்பு இருந்திருக்கு, நம்ம ஒரு விஷயத்து மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம், முன்னேற்படா விழிப்புணர்வோட என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். புளியங்குடி எலும்பிச்சை சமீபத்தில் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. அதிக அளவு சிட்ரிக் அமிலம் இருப்பதால் இது தனித்துவமானது. ஒரு ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா அது ஒரு தனித்துவமாக இருக்க போய் தான் ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கொடுக்காங்க. இந்த வகையில் இந்த எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருப்பதனால இது ஒரு தனித்துவமானது. அதற்காக புளியங்குடி எலுமிச்சை பழத்துக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த புவிசார் குறியீடு கொடுக்கறது மூலமாக அதோட கமர்ஷியல் பர்பஸ் அதிகமாகும்.
அதற்காக தான் வந்து அந்த மாதிரி அதை இது பண்ணிட்டு வராங்க. புளியங்குடி லெமன் ஹேஸ் ரிசீவ்டு GI டேக் ரீசென்ட்லி. இட் இஸ் யூனிக் பிகாஸ் ஆஃப் த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, எந்த பகுதியைச் சேர்ந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர். பெரம்பலூரும் சரி. அடுத்ததா இன்னொன்று வரும், இந்த இருக்கு பாருங்க, செட்டிக்குளம். இதுக்குமே ஸ்மால் ஆனியன் தான் வரும். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, புவிசார் குறியீடுகள் பட்டியலில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கும். பன்ருட்டி பலாப்பழம் நமக்கு நல்லா தெரியும். பலாப்பழம்னாலே பன்ருட்டி தான். எலுமிச்சப்பழம் இப்போ தான் பார்த்தோம், புளியங்குடி. செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். விருதுநகர் சம்பாவத்தல். ஸோ இது எல்லாமே அனைத்தும் சரியானவை. தவறானது எதுவுமே இல்லை, அதனால் அனைத்தும் சரியானவை. அடுத்ததை பாருங்க, தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளன? ஸோ 69. நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் கொஸ்டினில் வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் எத்தனை பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, உலக அளவில் தேயிலை ஏற்றுமதியில் இந்தியாவின் தரவரிசை. உலக அளவில் தேயிலை ஏற்றுமதியில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்காங்க. இந்தியாஸ் ரேங்க் இன் த டீ எக்ஸ்போர்ட் குளோபலி 2nd. உங்களுக்கான கேள்வி, ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல எந்த கண்ட்ரி தேயிலை உற்பத்தியில் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி எண் 77. அடுத்ததை பாருங்க, சமீபத்தில் சிறுத்தைகள் திட்ட வழிகாட்டுதல் குழு கூன தேசிய பூங்காவிலிருந்து சிறுத்தைகளை பின்வரும் எந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு மாற்ற ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வெளிநாடுகளில் இருந்து அந்த சிறுத்தை குட்டிகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தது இந்த கூனே இந்த தேசிய பூங்காவில் தான். இப்போ அங்கேருந்து எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்துக்கு தான். ஸோ அது வந்து அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் எந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 8 சிறுத்தைகள் அறிமுகப்படுத்தப்படும்? போட்ஸ்வானா. இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம குடியரசுத் தலைவர் வந்து இந்த போட்ஸ்வானா இந்த கண்ட்ரிக்கு வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பயணம் செஞ்சிருப்பாங்க. அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒன்று தான் இந்த போட்ஸ்வானா. இந்த போட்ஸ்வானால இருந்து நம்ம ஒரு 8 சிறுத்தைகளை வந்து கொண்டு வந்திருப்போம். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு எங்கே வச்சுருந்துருப்பாங்க, கூனே அந்த இதில் வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் பின்னரில் இந்த காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ போட்ஸ்வானா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக பாருங்க, இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி மேக வெடிப்பு என்பது தோராயமாக 20 முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புவியியல் பகுதியில் மணிக்கு டேஷ் சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்யும் எதிர்பாராத மழை பொழியும் வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, சிம்பிள். மேக வெடிப்பு தான் கேட்டிருப்பாங்க. மேக வெடிப்புனா என்ன, அது எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ள எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யணும், அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 20 முதல் 30 சதுர கிலோமீட்டருக்குள்ளே பெய்யணும். எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யணும் அப்படின்னா 10 சென்டிமீட்டரில். அப்போ மேக வெடிப்பு அப்படின்னு கேட்டால் இந்த நம்பர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 10 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் 1 மணி நேரத்துக்குள்ளே. அது மெயினானது. எவ்வளோ நேரத்துக்குள்ளே அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே 10 சென்டிமீட்டரில் 20 முதல் 30 சதுர கிலோமீட்டருக்குள்ள. இப்படி வச்சுக்கோங்க. 10, 20, 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10, 20, 30 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். என்னென்னா 10 சென்டிமீட்டர் மழை 20 to 30 கிலோமீட்டருக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள பெஞ்சா அதுக்கு பேர் தான் மேக வெடிப்பு. ஓகேவா? இதுலேயே இந்த 1 மணி நேரத்துக்குள்ள 5 சென்டிமீட்டரில் பெஞ்சுது அப்படின்னா அது வந்து பாதி மேக வெடிப்பு மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அடுத்த கொஸ்டின்லேயே வருது. அடுத்து பாருங்க, அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் ஆன் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என்று திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24/7/1985 தான். ஸோ இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7/1985 தான் அறிஞர் அண்ணா நம்ம சொல்லுவாங்க. இப்போ வந்து வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்லுறோம்ல, ஸோ அதுதான் வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததை பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இந்திய வனவிலங்கு நல வாரியம் 1962 நிறுவப்பட்டது. இது வனவிலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1960 கீழ் நிறுவப்பட்டது. ருக்மணி தேவி அருண்டேல் வாரியத்தின் முதல் தலைவராக பணியாற்றினார். முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வனவிலங்கு நல வாரியம் 1962 நிறுவப்பட்டிருக்கு. இது வனவிலங்கு மீதான தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த ஆக்ட் கீழே தான் இந்த நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட தலைவராக முதல்ல யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த ருக்மணி அருண்டேல். இவங்க பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ஐஎன்எம்லேயே வருவாங்க இந்த அம்மையார் வந்து. ஸோ அந்த வகையில் இவங்க பாருங்கள், ஜாகிரபிக்கலாகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நல வாரியத்தோட தலைவராக இருந்திருக்காங்க.
சுதந்திரத்தில் போராடினவங்க தான் பின்னால் நிறைய விஷயங்களுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த அம்மா வந்து இந்த விலங்கு நல வாரியத்துக்கு தலைவர் இருந்திருக்காங்க. இந்த நல வாரியம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு முக்கியமான டேட்டா என்னென்னா 60-62 அந்த வாரியத்தோட முதல் தலைவர் ருக்குமணி தேவி அரண்டேல் அப்படிங்கிறது அனைத்தும் சரி. அடுத்ததாக பாருங்கள், ஸ்பீக்கிங் வித் நேச்சுரல் த ஆர்ஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர். ராமச்சந்திர குஹா தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஸ்பீக்கிங் வித் நேச்சுரல் த ஆர்ஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்விரான்மெண்ட் பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அவரோட புக்கு தான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் இந்த மாதவ் காட்கில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். இவர் சமீபத்தில் இறந்து போனார். இந்த மாதவ் காட்கிலும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை வகிச்சிருப்பார். ஸோ அவர் தொடர்பாகவும் கேட்கப்படலாம் மாதவ் காட்கில். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ராமச்சந்திர குஹா. அடுத்து, இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் வன ஆக்கிரமிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்த மாநிலம் எது? மத்திய பிரதேஷ். நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம், ஒரு இந்தியாவை பொறுத்தளவில் அதிக காடுகள் இருக்கிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் தான். ஸோ மத்திய பிரதேஷ் தான் ஒரு முன்மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு உதவியோட அந்த ஆக்கிரமிப்பை வந்து தடுக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திட்டு வராங்க. ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தில் இதாக இருக்கும்போது அதை மேலும் மெருகேற்றும் விதமாக இந்த நிகழ்வு வந்து நடைபெறுது. ஸோ மத்திய பிரதேசம். அடுத்து, பின்வரும் கூற்றிலை கவனிங்கள். பாக்லிஹார் அணை செனாபாறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டேமு என்ன ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்லிகார் அணை செனாபாறு அப்படிங்கிறது சரி. கிஷன் கங்கா அணை ஜூலம் நதி அப்படிங்கிறதும் சரி. ஸோ எந்த அணை எந்த ஆறு? இந்த செனாபாறு இந்த ஜூலம் நதிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதியோட கிளை நதிகளாக இருக்கும். சமீபத்தில் நமக்கு அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் இந்த நதிகளோட அந்த நீரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகிறத நிப்பாட்டிட்டோம். ஸோ அதோட ஆறுகளோட அந்த இதுதான் துணையாறு தான் இந்த செனாப்பு மற்றும் ஜூலம் நதி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் எந்த பகுதியில் முதலில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார் ஐஸ்லாண்டு. அதாவது இதில் இந்த கேள்வியில் ட்விஸ்ட் என்னென்னா, இதில் கேரளாலையும் பெய்யும். ஆனால் முதல்ல எங்கே பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோபார் தீவுகளில். நமக்கு 2 விதமான மழை பார்த்தோம். ஒன்று வடகிழக்கு பருவமழை, இன்னொன்று தென்மேற்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவில் கேரளாவில் நல்லா பெய்யும். அதனால தான் நம்மளுக்கு சாரல் பெய்யும். இந்த பாடலில் கூட இருக்குது, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி சாரல் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேரளா நல்லா பெய்யும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னென்னா முதல்ல எங்கே பெய்யும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான் முதல்ல பெய்யும் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இந்தியா எந்த நாட்டிலிருந்து ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற போர்க்கப்பலை வாங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் தமால் வார்ஷிப் ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா. நமக்கு இராணுவ கூட்டாளி அல்லது இராணுவ நண்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். இப்போ இல்லை, வரலாற்றுலேயே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த 71 காலகட்டத்தில் 75 காலகட்டத்திலலாம் நடந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து ரஷ்யா தான் நம்மளுக்கு உற்று நண்பனாக இருந்திருப்பாங்க. அந்த வகையில் நம்ம இராணுவ தளவாடங்களை அதிகமாக யாரை நம்பி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நம்பி தான் இருந்தோம். அந்த வகையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற போர்க்கப்பலை இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அரிய பூமி தனிமங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரிய பூமி தனிமங்கள் ஏற்றுமதியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அரிய பூமி தனிமங்களின் 3வது உயர்ந்த மூலமாக இந்தியா இருக்குது. இந்த அரிய பூமி தனிமங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த கனிம வளங்கள்லேயே அரிதாக கிடைக்கக்கூடிய வளங்களை தான் சொல்ல வராங்க. ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன்லாந்தை வந்து அமெரிக்கா கைப்பற்ற நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இதே மாதிரி தான் அரிய கனிம வளங்கள் பூமி வளங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அதை வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு வளங்கள் இருக்கும். அந்த வகையில் அந்த வளங்களை ஏற்றுமதி செய்கிறதுல சீனா முதலிடத்துலையும் 3வது இடத்துல இந்தியாவும் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். பக்ரானங்கல் அணை நீர் பகிர்வு சர்ச்சை எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த 2 மாநிலங்கள்? நதிநீர் தொடர்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா காவேரி பிரச்சனை நம்மளுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குது. அந்த வகையில் இந்த பக்ரானங்கல் அணை நீர் பகிர்வு சர்ச்சை அது நாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி மாநிலத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பஞ்சாயத்து வந்து இருக்குது. நாடுன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு சமீபத்தில் சிந்து நதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த வகையில் காவேரி பிரச்சனை பார்த்தா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பக்ரானங்கல் அணை வந்து எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்ததாக பாருங்க, பின்வரும் கூற்றிலை கவனிங்கள். பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் வெப்ப அலைகள் இயற்கை பேரிடராக கருதப்படவில்லை. அடுத்தது பாருங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அறிவிக்கப்பட்ட பேரிடர்களின் பட்டியலில் வெப்ப அலைகள் சேர்க்கப்படவில்லை.
இந்த சட்டம் முக்கியமானது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வெப்பத்தினால ஏற்படுற எந்த சம்பவங்களையும் நம்ம பேரிடரை எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கிறத சிம்பிளாக இதில் சொல்லியிருக்காங்க. இதோட வரலாறு பாருங்கள். 2004 நம்மளுக்கு சுனாமி பேரலை வந்திருக்கும், அதில் பூகம்பமும் நடந்திருக்கும். இதோட தாக்கத்தினால தான் நம்மளுக்கு 2005 இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதன் விளைவாக உருவானது தான் அந்த என்டிஆர்எஃப் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த என்டிஆர்எஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, அதன் மூலமாக ஒரு சம்பவம் நடக்கும், அதன் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்படும், அதன் மூலமாக சில நிறுவனங்கள் உருவாகும் அப்படிங்கிறது வரலாறு. இந்த வகையில் இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே இந்த வெப்ப அலைகளை வந்து இயற்கை பேரிடராக கருதப்படவில்லை. ஸோ அதை தான் நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், சூழியல் என்பது நிரந்தர பொருளாதாரம் என்ற சொற்றொடரை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூழியல் என்பது நிரந்தர பொருளாதாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமஸ் சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. சூழியல் என்பது நிரந்தர பொருளாதாரம் என்ற சொற்றொடரை பிரபலப்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு துறை சார்ந்து பிரபலமானவர். நம்ம ஸ்கூல் புக்லேயே இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். 91வது கொஸ்டின், இவர் எந்த இயக்கத்துக்கு வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, மகதாயி நதிநீர் தகராறு எந்த 2 மாநிலங்களுக்குள்ளேயே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், நதிநீர் தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நாடாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, மகதாயி அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே தகராறு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, கோவா. மகதாயி. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு பின்வரும் எந்த ஆண்டுகளில் அதிகபட்ச விவசாய வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த இதுலன்னா அந்த 2017-18 காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு. இப்போ நம்ம அந்த விவசாய பட்ஜெட்டில் ஒரு வருஷமும் அந்த விவசாயம் வந்து எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை வெளியிடுவாங்க. இது போக நம்மளுக்கு பாலிசின்னு ஒன்று வெளியிடுவாங்க, அதுலேயுமே இந்த புள்ளி விவரங்கள் இருக்கும். எந்த வருஷத்தில் குரோத்தில் இருந்திருக்கு, கடைசி 10 வருஷத்தில் லிஸ்ட் எடுப்பாங்க, அதில் எந்த வருஷத்தில் வந்து குரோத் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2017-18 தான் நல்ல குரோத் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் விவசாயம் தொடர்பாக மாநில திட்ட ஆணையத்தில் அடையாளம் காணப்பட்ட ஆபத்து காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனால் சொல்லப்பட்ட இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பருவமழையை அதிகமாக சார்ந்திருத்தல், வயதான விவசாயி மக்கள் தொகை, சுருங்கி வரும் நில உடைமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3மே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பருவமழை சார்ந்திருக்கிறது. பருவமழை வந்து முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பருவமழை காலம் தவறி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அறுவடை பண்ணுற நேரத்தில் பருவமழை பெய்யும் போது அங்கே எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது. அதனால அந்த பருவமழை சார்ந்திருக்கிறது நல்லது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசன நீரை வந்து இது பண்ணணும். கிணற்று பாசனமோ ஏரி பாசனமோ இல்லை இந்த டேம் அந்த பாசனத்தை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி வயதான விவசாய மக்கள், யங்ஸ்டர்ஸ் யாருமே அதுக்கு ஆர்வம் செலுத்துறது இல்லை. இன்னமுமே பார்த்தீங்கன்னா அந்த முந்தின தலைமுறை தான் இன்னமும் அந்த விவசாயத்தை வந்து பாரம்பரியமாக கட்டி காத்துட்டு வராங்க. ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. அடுத்து வந்து சுருங்கி வரும் நில உடைமைகள். நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, விவசாயம் நல்லா விளைஞ்சிட்டு இருந்திருக்கும், அதை வந்து அவங்களோட கஷ்டத்தினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ அந்த இடத்த வந்து விற்க வேண்டியதாக இப்போ உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாட் போட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுது, சுருங்கி வரும் நில உடைமைகள், லேண்ட் வந்து அந்த விவசாய நிலங்கள் வந்து சுருங்கிட்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டராக சொல்கிறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டில் வந்து விவசாயிகள் தற்கொலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டாங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 94. அடுத்ததாக பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். 2021 முதல் 24 வரை தமிழ்நாட்டின் விவசாய வளர்ச்சி விகிதம் 5.66%. ஸோ தற்போதைய அரசு அந்த 21லேருந்து 24 வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த மொத்த பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5.66% சொல்லியிருக்காங்க. உழவர் மொபைல் செயலி மூலம் மின் வாடகை செயலி சேவை வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு உட்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே சரிதான். இது சமீபத்திய அரசோட அந்த இதுதான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த 4-5 வருஷத்தில் இந்த 5.6% இருக்குது. உழவன் செயலி மூலமாக இந்த மின் வாடகை சேவை வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு உட்படுத்தப்பட்டன. அதாவது தரிசு நிலமாக இருக்கிறத சாகுபடிக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க ஊக்குவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்தும் சரிதான். அடுத்ததாக பாருங்கள், மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவில் உள்ள 21 தீவுகளில்
கரியாச்செல்லி ஒன்றாகும். கரியாச்செல்லி அப்படிங்கிறது ஒன்றாகும். உலக வங்கியின் ஆதரவுடன் கரியாச்செல்லி தீவில் கடலுக்கு நில இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாடு டிஎன் ஷோர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தீவின் ஓரங்களில் செயற்கை பவளப்பாறைகள் வைத்து அதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரியாச்செல்லி வந்து பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் இந்த இதாக அறிவிச்சிருப்பாங்க, பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருப்பாங்க. மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவில் 21 தீவுகளில் இந்த கரியாச்செல்லி ஒன்றாகும். உலக வங்கி ஆதரவோடு அந்த கரியாச்செல்லி தீவில் கடலுக்கு நில இழப்பு ஏற்படுவதை தடுக்கும் தமிழ்நாடு டிஎன் ஷோர், இதுதான் முக்கியமானது. டிஎன் ஷோர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தீவுகளின் ஓரங்களில் செயற்கை பவளப்பாறைகள் வைப்பது இதில் அடங்கும். நமக்கு மன்னார் வளைகுடா பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பயோடைவர்சிட்டியில் முக்கியமானது இந்த மன்னார் வளைகுடா. இது ராமநாதபுரத்தில் இருக்குது. இதில் ஒரு 21 தீவுகள் இருக்குது. இந்த 21 தீவில் முக்கியமானது இந்த கரியாச்செல்லி அப்படிங்கிறது ஒன்றாகும். இது வந்து பாருங்கள், இந்த கடலுக்கு நில இழப்பு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அது பேர் தான் இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிறது. உங்களுக்கான கேள்வி, இந்த டிஎன் ஷோர் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தீவுகளின் ஓரங்களில் செயற்கை பவளப்பாறைகள் வைப்பது இதில் அடங்கும். அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூட் ஆஃப் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா வண்டலூரில் தான் இருக்குது மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம். 2 விஷயம் பார்த்தோம். வண்டலூர் ஜூ அது ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்து அதோட பேர் என்னன்னு பார்த்தோம். அறிஞர் என்ன அந்த வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வண்டலூர் அப்படிங்கிறது முக்கியமானது. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வண்டலூர் வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 97. அடுத்து பாருங்கள், புரூக்ளின் பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? த புரூக்ளின் பிரிட்ஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நதி அப்படிங்கிறது, ஈஸ்ட் ரிவருக்கு நடுவில் தான் இந்த புரூக்ளின் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் ஒரு அப்ரிவேஷனு IUCAA அப்படின்னு சொல்லி அதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரிவேஷன் நம்மளுக்கு இருக்குது. ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 அப்ரிவேஷன்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. 2-3 அப்ரிவேஷன் டேஸ் இதெல்லாமே முக்கியத்துவம் பெறுது. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. IUCA அப்படிங்கிறது என்னதுன்னா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இது வந்து நமக்கு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சதாக இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் நம்மளுக்கு சில இது கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த வகையில் நல்லா தெரிஞ்சதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக சிங்க எண்ணிக்கையை கொண்டுள்ளது? எங்கன்னா குஜராத். இந்த குஜராத்தோட மாநில சிம்பிள், ஒரு மாநிலத்திற்குமே ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த குஜராத்தோட சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் படம் தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மேக் இன் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் படம் தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான். அடுத்து சர்வதேச தேசிய நீர் தினம் தேநீர் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மே 21. இந்த தேநீர் தொடர்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்களை வந்து மத்திய அரசு வெளியிட்டு வராங்க. அந்த தேநீருக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு, ஏன்னா மக்களிடையே இந்த உணவு மாதிரி இந்த தேநீர் வந்து பிரபலமாக இருக்கிறதுனால தேநீரை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தேநீர் வாரியம் அமைக்கிறதுக்கும் அந்த தேநீர் தொடர்பான இந்த தினத்தை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த தேநீர் தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ அது ஒரு முக்கியமான டேட்டா இருக்குது. தமிழ்நாட்டில் காணப்படும் மொத்த பறவை இனங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. 798 இருக்குது. ஸோ 798 பறவை இனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கிற டேட்டா தான். எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 102வது கேள்வி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் முடிவடைந்த 16வது ஆசிய சிங்க கணக்கெடுப்பு 2025 1879க்கு பிறகு சிங்கங்கள் எந்த இடத்தில் ஆவணப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. In which of the following sites lions were documented after 1879 in the recently conducted 70th ஏசியாட்டிக் லயன் சென்சஸ் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தா அப்படிங்கிறது. இதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த குஜராத் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா சிங்கங்கள் ஆசிய சிங்கங்கள்னாலே குஜராத் தான். ஸோ அங்கே உள்ள அந்த பர்தா அப்படிங்கிற இடத்துல தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.